ஸ்ரீலக்ஷ்மீ வல்லவாரம்பாம் விகணோ முனிமத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். அஸ்மத் குருபியோ நமக. விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் கிரி பக்தி வழங்கும் ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். 12 ராசிக்கான பலன்களை காணலாம். அவனருளாலே அவன் தாழ் வணங்கி இந்நாள் இனிய நாளாகட்டும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மங்களகரமான குரோதி வருடம் தை மாதம் 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 4/2/2025 சஷ்டி திதி காலை 7:56 வரை, அதன் பின் சப்தமி மறுநாள் காலை 5:37 வரை, அதன் பின் அஷ்டமி. அஸ்வினி நட்சத்திரம் இரவு 12:55 வரை, அதன் பின் பரணி. இன்று முழுவதும் சித்த யோகம். ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் 9 மணி முதல் 10:30 மணி வரை, வார சூளை வடக்கு, பரிகாரம் பால். நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11 மணி வரை, பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. கன்னி ராசிக்கு இன்று சந்திராஷ்டமம். இன்றைய கிரக நிலை: மேஷத்தில் சந்திரன், ரிஷபத்தில் குரு வக்ரம், மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம், கன்னியில் கேது, மகரத்தில் சூரியன் புதன், கும்பத்தில் சனி, மீனத்தில் சுக்கிரன் ராகு. அன்புள்ளம் கொண்ட மேஷராசி அன்பர்களே, உங்களது முயற்சி நல்ல பலன் தரும். ஆரோக்கிய சம்பந்தமான சிறு பிரச்சனை ஏற்பட்டு சரியாகும். கணவன் மனைவி இடையே பரஸ்பர அந்யோன்யம் அதிகரிக்கும். சிலர் புதிய பொறுப்புகளை ஏற்பீர். மேலதிகாரிகளின் ஆதரவு உற்சாகத்தை உண்டு செய்யும். சிலருக்கு பொருளாதார உயர்வினை எதிர்பார்க்கலாம். அரசாங்க சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலம் செய்யும். வியாபாரிகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவர். மாணவர்கள் வெற்றி நடை போடக்கூடும். பண நடமாற்றம் திருப்திகரமாக இருந்து வரும். திருமணம் போன்ற சுப நிகழ்வுகள் நடைபெற வாய்ப்புண்டு. இதுவரை இருந்த தடை தாமதங்கள் குடும்பத்தில் மாறும். கலைத்துறையினருக்கு அனுகூலமான போக்கு நிலவி வரும். உணவு பழக்க வழக்கங்களில் இன்று கட்டுப்பாடு சற்று தேவை. அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, நல்ல காரியங்களில் ஈடுபட்டு அதில் வெற்றியும் பெறுவர். இதுவரை எதிரிகளாக இருந்தவர்கள் வலு குறையக்கூடும். கோர்ட்டு வழக்கு விவகாரங்கள் வெற்றி தேடித்தரும். உங்கள் செயலில் வேகம் கூடும். பழைய கடன் தொல்லைகள் ஓரளவு குறையும். நண்பர்கள், உற்றார், உறவினர் ஆகியோர் உதவி செய்வர். மக்கள் நலனில் அதிக அக்கறை எடுத்துக்கொண்டு அரசியல்வாதிகள் செயல்படுவர். அந்நிய மொழி பேசுவோரிடம் கவனமாக இருப்பது நன்மை தரும். அன்புள்ளம் கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, சிறு உடல் உபாதைகள் உங்களுக்கு இன்று சோர்வை ஏற்படுத்தும். மற்றபடி அனுகூலமான பலன்களை எதிர்பார்க்கலாம். சொந்த தொழில் செய்வோர்கள் முன்னேற்றமான பாதையில் செல்லக்கூடும். பணம் பல வழியில் வந்தாலும் செலவுகளும் அதற்கேற்றபடி அமையக்கூடும். பொருளாதார விஷயத்தில் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இராது. தொழில்துறையினருக்கு உற்பத்தி அதிகரிக்கும். நிதி நிலைமை சீராக இருக்கும். பெண்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை தீரக்கூடும். செயற்கரிய நல்ல காரியங்களில் ஈடுபட இன்று வாய்ப்புண்டு. போட்டி பந்தயங்களில் ஈடுபட்டு மாணவ மாணவிகள் வெற்றி பெறுவர். இதுவரை இருந்த தடை தாமதங்கள் மாறுவதை காண முடியும். எதிர்பாராத சிறு சுப செலவுகள் சிலருக்கு உண்டாகும். அன்புள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களே, கூடுமானவரை நல்ல பலன்கள் நடைபெற்றாலும் படபடப்பு இருப்பதால் நீங்கள் சற்று சூடான வார்த்தைகளை பயன்படுத்த நேரலாம். கூடுமானவரை சில விஷயங்களில் விட்டு கொடுத்து பழகுவதும் சுமூகமாக பழகுவதும் நன்மை தரும். குடும்ப நலனுக்காக சிலர் செலவு செய்ய நேரும். மாணவர்கள் படிப்பில் முழு கவனம் செலுத்த வேண்டிய தினம். பொருள் குடுக்கல் வாங்கல் இனங்களில் கவனம் தேவை. சிலருக்கு ஸ்பெக்குலேஷனில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரலாம். நிலபுலன்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஓரளவு அனுகூலம் உண்டு. பெற்றோர் நலனில் அதிக கவனம் கொள்வது நல்லது. அந்நிய மொழி சார்ந்தாரால் ஆதாயம் உண்டு. ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் லாபம் தரும். கலைத்துறை சேர்ந்தவர்களுக்கு வளர்ச்சி சீராக இருக்கும். அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி அன்பர்களே, அரசு பணியில் ஈடுபட்டுள்ளோர் சில விஷயங்களில் முழு கவனம் என்று செலுத்த வேண்டியது அவசியம். அரசியல்வாதிகளுக்கு மறைமுக எதிர்ப்புகள் பிரச்சனைகள் வலுக்கக்கூடும். தொழில் முடக்கம் காரணமாக சிலருக்கு தொழில் மந்த நிலையில் இருக்கும்.
உத்தியோகம் செய்பவர்களுக்கு புதிய அறிமுகம் நல்ல ஆதரவும் உதவியும் ஏற்படுத்தக்கூடும். சொந்த தொழில் செய்பவர்கள் நிதானித்து சிந்தித்து முடிவெடுத்தால் எதிர்காலம் இனிமையாக அமையும். வயதானவர்கள் ஆரோக்கியம் சீராக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த ஒரு சுபகாரியம், குறிப்பாக திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு அந்த திருமணம் கைகூடி வர வாய்ப்பு உண்டு. வீண் அலைச்சல்களை கூடுமானவரை பெண்கள் தவிர்ப்பது நல்லது. தாய் வழி உறவுகளால் ஓரளவு ஆதாயம் கிட்டும். ஏற்றுமதி இறக்குமதி இனங்களில் ஈடுபாடுள்ளோருக்கு செழிப்பு கூடும். சிலருக்கு சுபகாரியத்திற்காக செலவு செய்ய கடன் வாங்க நேரலாம். அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, குடும்ப நிர்வாகத்தில் செலவுகள் அதிகரிக்கும். குடும்ப நலன் சம்பந்தமாக செலவினங்கள் வருவதால் சற்று சிலர் சேமிப்புகளை செலவழிக்க வேண்டி வரலாம். ஆரோக்கியத்தில் சிறிய பாதிப்பு ஏற்பட்டு சரியாகும். உழைப்பு அலைச்சல் இருந்தாலும் அதற்கேற்ற வருமானங்களும் கட்டாயம் உண்டு. உங்களது வழக்கமான குணத்தால் எடுத்த வேலையை முடிக்காமல் தொங்க மாட்டீர். சிலருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். பங்கு சந்தையில் ஈடுபட்டுள்ளோர் பழைய பங்குகளை லாபகரமாக விற்பர். சிலர் அதனால் பழைய கடன்கள் அடையவும் காண முடியும். அன்புள்ளம் கொண்ட துளாராசி அன்பர்களே, உங்கள் திறமை இன்று பளிச்சிடும். எடுத்த காரியம் இனிதே நிறைவேறும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறக்கூடிய சாத்தியம் தேடி வரும். உடன் பிறந்தவர்கள் நலம் புரிவர். ஆரோக்கியத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதிலிருந்து நிவர்த்தி கிடைக்கும். புதிய நபர்களிடம் விழிப்புணர்வுடன் பழகுவது நல்லது. ஒரு சிலருக்கு மனதில் இனம் புரியாத ஒரு சிறு சங்கடம் தோன்றி மறையும். குடும்பத்தில் சுபகாரியம் நடைபெறுவதால் பழைய பகை மறையவும் வாய்ப்புண்டு. கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்டுள்ளோருக்கு சிறு திருப்பத்தை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கும். அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சற்று பரபரப்பாக காணப்படுவீர். குறிப்பாக அரசியலில் ஈடுபாடுள்ளோருக்கு அனுகூலமான தினமாக இன்று அமையும். அரசாங்க பணியாளர்கள் தங்கள் எண்ணம் ஈடேற பெறுவர். வியாபாரிகளுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். கலைத்துறை சேர்ந்தவர்கள் வளர்ச்சி காண்பர். தொலை தொடர்பு ஊக்கத்தை உண்டு செய்யும். நிர்வாகத்துறை சார்ந்தவர்கள் வெற்றி நடை போடுவீர். எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர் இனங்கள் லாபம் தரும். எதிர்பார்த்த நல்ல தகவல் வந்து சேரும். வியாபாரத்தில் வளர்ச்சிக்கான சந்தர்ப்பம் கூடி வரும். தந்தை வழி உறவுகளால் ஓரளவு ஆதாயம் உண்டு. வெளிநாடு பயணம் மேற்கொள்ள நினைத்தவர்களுக்கு இன்று சற்று அலைச்சலே காணப்படும். அன்புள்ளம் கொண்ட தனுர் ராசி அன்பர்களே, இதுவரை இருந்த தடைகளை உடைத்து உங்களது பாராக்கிரமத்தை இன்று வெளிப்படுத்துவீர். பிரச்சனைகளை கடந்து வாழ்வில் வெற்றி காணக்கூடிய தினமாக இன்று அமையும். பொது நல பணிகளில் ஈடுபட்டுள்ளோருக்கு ஆர்வம் பெருகும். வெளிநாட்டு தொடர்புகள் ஊக்கத்தை உண்டு செய்யும். அரசாங்கத்தால் அனுகூலம் பெறும் வாய்ப்பு உண்டு. அதற்கான வாய்ப்பையும் பெறுவீர். பயணங்களால் அனுகூலம் உண்டு. உங்களது எதிரிகளின் வலு குறையக்கூடும். இதுவரை பங்கு சந்தையில் நஷ்டம் கண்டவர் அதில் லாபம் பெறும் சந்தர்ப்பத்தை இன்று அடைவீர். அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, பிரச்சனைகள் தேடி வந்தாலும் உங்கள் புத்திசாலித்தனத்தால் துணிவால் தன்னம்பிக்கையோடு அதை வெற்றி கொள்வீர். எதிரிகள் தானே விலகிச் செல்வர். பண நடமாட்டம் திருப்தி தரும். சிலருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும். செய்து வரும் தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் மேன்மை அடைய வாய்ப்புண்டு. கடன் உபதிரவங்கள் குறையக்கூடும். குடும்பத்தில் குதூகலத்திற்கு குறைவிராது. திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு மீண்டும் திருமண பேச்சு தொடங்க வாய்ப்புண்டு. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான வில்லங்கங்கள் நிவர்த்தியாகி பூர்வீக சொத்துக்கள் கிடைக்க வழி கிடைக்கும். சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு நல்குவதால் மேலதிகாரியிடம் நீங்கள் நல்ல பெயர் எடுக்க முடியும். உடன் பிறந்தவர்கள் சரியான நேரத்தில் உதவி செய்வர். அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்களே, உங்கள் தேக ஆரோக்கியம், புகழ், திறமை அனைத்தும் நல்ல முறையில் இருக்கும். பத்திரிகை, தொலைக்காட்சி, ஊடகங்களில் பணிபுரிவோருக்கு நல்ல தொடர்புகள் உண்டாகும். அதில் பலனும் உண்டு. விரோதிகள் தானே விலகிச் செல்வர். எதிரிகள் கட்டுக்கடங்கி இருப்பர். வியாபாரிகளுக்கு அனுகூலமான போக்கு நிலவி வரும். இதுவரை இருந்த பழைய மந்த நிலை தானே மாறக்கூடும். கொடுக்கல் வாங்கல் இனங்கள் லாபம் தரும். உழைப்புக்கும் திறமைக்கும் உரிய பயன் இன்று கிடைக்கும். கவலைகள் மறையும்.
கணவன் மனைவி இடையே சிறு கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும். சில நிலைகளில் விட்டு கொடுத்து செல்வதால் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது நல்ல பலனை உண்டு செய்யும். அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்களே, உங்களுக்கு வேலை பளு ஒன்றன் பின் ஒன்றாக அதிகரிப்பதால் சற்று பதட்டம் உண்டாகும். ஆனாலும் எந்த காரியத்திலும் பதட்டத்திற்கு இடம் தராமல் பொறுமையாக ஈடுபடுவது நல்லது. கோர்ட்டு வழக்கு வியாஜயங்களில் வெற்றி கிடைக்க வாய்ப்புண்டு. உடன் பிறந்தவர்களால் மருத்துவ செலவு ஏற்படும். அலுவலகத்தில் எதிர்பாராத சிறு பிரச்சனை உண்டாகலாம். கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்டுள்ளோருக்கு பழைய பகை விலகும். விவசாயம் தோட்டத்தொழில் செய்வோருக்கு ஆதாயம் உண்டு. பொருளாதாரத்தில் ஓரளவு லாபமும் பார்க்க முடியும். உடலில் ஆரோக்கிய சம்பந்தமான அல்லது வயிறு சம்பந்தமான தொல்லை ஏற்பட்டு நிவர்த்தியாகும். மின்சாரம் மற்றும் நெருப்பு சார்ந்த இடங்களில் பணிபுரிவோர் கவனமாக இருப்பது நல்லது. சிலர் தெய்வ பணி மற்றும் தர்ம பணியில் ஈடுபடும் வாய்ப்பை பெறுவர். பெற்றோர்களின் நலனில் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். பங்கு சந்தை வழக்கம் போல் இருக்கும். 12 ராசிக்கான பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். மங்களாணி பவந்து.